பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து இந்த புதிய மாதத்தின் முதல் தேதியிலே தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் நன்றியோடும் ஆனந்தத்தோடும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிற இருதயபூர்வமான ஒரு உற்சாகத்தோடும் தேவன் நம்மை நடத்தும்படி நாம் அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் இணைந்து கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும், நம்முடைய இல்லத்தை நிரப்ப வேண்டும். இந்த 5வது மாதத்தின் முழு மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் அவரே நம்ம நடத்துவேன்னு சொல்லி அப்படியே அவர் நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும் முடியும் நமக்கு வரவேற்கிறப்பா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, எங்கள் மத்தியில் வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்கள் நடத்தினீர். இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக எங்களை இன்னும் நீர் ஜீவனை கொடுத்து பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை வாழ வைத்து உம்மை துதிக்க கிருபை தந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே துதித்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப் போகிற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற காரியங்கள் அத்தனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக பலனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்து நம்முடைய ஜெபித்து உடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து உயர்த்துவோம். நாம் இருக்கிற இடத்திலே தேவனை துதிக்கிற வேளையிலே நாம் கூடுகிற பொழுதும் தனியாக இருக்கிற பொழுதும் தேவ பிரசன்னத்தின் மேலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்குமானால் அதை தேவன் நிறைவேற்றி கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அதை அறிந்தவர்களாக என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறார். 4 மாதங்கள் நம்மை நடத்தினார். இந்த 5வது மாதத்தையும் ஆரம்பிக்க வைத்தவர் இந்த மாதமும் இனி வரவிருக்கிற மாதங்களிலும் அவர் நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தை இந்த நன்றியின் மூலமாய் வெளிப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா, ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா, ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றி ஐயா, அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா, அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா,
எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. சொல்லுவீங்களா? தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதிப்போமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா
Thank you, Lord. Hallelujah. Prasannam, prasannam, Deva prasannam. Prasannam, prasannam, Deva பிரசன்னம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உண்மையாக ஆசையோடு ஆர்வத்தோடு தேடுகிற பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துகிற காரியம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்க அதை ஆசீர்வாதமாய் தருகிற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தின் சந்தோஷத்தை எங்களுக்குள்ள அதிகமாய் புதுப்பித்துக் கொள்ள தேவன் தந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல வேளையிலே தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வாலிபர்களுக்கான உள்ளார்ந்த சுகம் விடுதலை முகாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நடத்துவதற்காக காரியத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் தேவன் ஆஸ்வதிக்க வல்லவர். வந்திருக்கிற கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையான ஒரு விடுதலையை பெற்று அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு சாத்தானுக்கு சவால் விடுகிற, தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு சேனை எழுப்பப்பட உடைய ஜெபங்களே நீங்கள் தாங்கும்படியாய் நினைத்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் மகிமைக்குரியவராய் இருக்கிறார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்ற அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்த வேண்டும். நம்மை அவருக்குள்ளே இன்னும் உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே தேவன் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கிற பாதையை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அறிந்தவர்களாக இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை முன்பாக வைக்க விரும்புகிறேன். 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். 5வது மாதத்திலும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியம், அவர் நம் மீது வைத்திருக்கிற அவருடைய பாசம், அது அளவிட முடியாத ஒன்று. அதை யாரும் தடுக்கவோ நம்மை விட்டு எடுக்கவோ முடியாது. இந்த நிச்சயத்தை உடையவர்களாக சத்துரு கொண்டு வர எந்த தாக்குதலாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து மலைத்து மனம் மடிந்து சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் என்னை நடத்துகிறதுக்கு போதுமானவரை என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் சொல்லி சொந்தமாக்கி வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாக 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:9. அதிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்வோம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இதைத்தான் இன்றைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்குரிய காரியமாய் சொல்லி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அவர் என்பதை குறித்து 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம் 2வது அதிகாரத்திலே அது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த வார்த்தையை நான் இப்படியாக தொகுத்து சொல்கிறேன். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராக இருக்கிறவர். பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறபடினாலே நம்மை பார்த்து நமக்கு சொல்லுகிற வார்த்தையாக நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் பரிசுத்தவான்களாக இருக்கிற நம்முடைய பாதங்களை, உங்களுடைய பாதங்களை அவர் காப்பார். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லுகிறேன். The Lord will keep the feet of his saints. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, The Lord will guard the feet of his saints. அப்போ இந்த காலவேளையிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்தி, நீங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த நிச்சயத்தை, இந்த காரியமானது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு தன்மையை, நமக்கு அவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பின் பகுதிகள்
எந்தெந்த பகுதியெல்லாம் என்பதை குறித்து வேத வசனத்தோடு தொகுத்து நாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக இது நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதாக, ஒரு விசுவாசத்தின் வர்த்திப்பை உண்டாக்குவதாக, தேவனுடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிப்பதாக. பரிசுத்தவானுடைய பாதங்களை காப்பார் என்று சொல்லும் பொழுது நாம் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே இந்த பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காக்கிற காரியத்திலே முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியில நடக்கிற பொழுது நம்முடைய பாதங்கள், நம்முடைய நடை, நாம் நடந்து செல்கிற காரியத்திலே நம்மை பாவத்திலே விழாதபடிக்கு அவர் பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அநேகருடைய வாழ்க்கை பாதைகள், அவங்க நடந்து போகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அறிந்தும் ஒரு கூட்டம், அறியாமலும் ஒரு கூட்டம் பாவத்திலே விழுகிற காரியம், பாவத்துக்குள்ளே ஊடுருவி உழண்டு கொண்டிருக்கிற காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரோ சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நான் உங்கள் பாதங்களை பாவத்திலே விழாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறேன். நம்முடைய பாதங்கள், நாம் நடக்கிற நடை, நாம் எடுத்து வைக்கிற அடிகள், நாம் செல்லுகிற காரியங்கள், இதைத்தான் பாதங்கள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய கால்கள் நடந்து போகிற எந்த இடமா இருக்கலாம், நாம் செல்லுகிற பொழுது கர்த்தர் முதலாவது சொல்ல விரும்புகிறார், நீங்கள் பாவத்திலே விழாதபடிக்கு, பாவத்திற்குள்ளே உங்களுடைய பாதங்களை பதிய விடாதபடிக்கு, பாவத்திலே உங்களுடைய நடைகள் செல்லாதபடிக்கு நான் பாதுகாக்கிறதுக்கு உங்களோடு கூட வருகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்திலே இந்த உலகத்திலே வாழ்கிற, குறிப்பாக துன்மார்க்கர் என்று அழைக்கப்படுகிற அவருடைய கால்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, எதற்குள்ளாய் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1:16, அவர்களுடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடுகிறது, இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. இதுதான் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி பார்க்கிற அல்லது கேள்விப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. தீங்கு செய்யணும், அதான் பாவம். மற்றவங்களை ரத்தம் சிந்தி அவங்கள கொலை செய்யணும், அவங்ககிட்ட இருக்கிற காரியத்தை அபகரிக்கணும், கொள்ளையடிக்கணும். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற காரியங்கள். கொள்ளைகள், கொலைகள், கற்பழிப்புகள், திருடுகள், அடித்து பறிக்கிற காரியம், பலவிதமான காரியங்களே துன்மார்க்குடைய கால்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய பாதங்களை இப்படிப்பட்ட பாவங்களிலே விழாதபடிக்கு காப்பேன். இதை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். எங்களுடைய பாதங்களை ஆண்டவரே பாவத்தில் விழாதபடிக்கு, பரிசுத்தத்தின் பாதையிலே நடப்பதற்கு ஏதுவாய் நீ காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை தெளிவாக பிடித்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு நம்மை விலக்குகிறவர், பாவத்தோடு கூட சம்பந்தப்பட்ட பாதையிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியே கொண்டு வருகிறவர், பரிசுத்தவானுடைய பாதங்களை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். முதல் காரியமாக இதை சொல்லுகிறேன். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், அநேக நேரங்களில் நம்ம எல்லாருமே படுக்கைக்கு செல்லுகிறோம். காலை 7 மணியிலிருந்து மீண்டும் படுக்கைக்கு செல்லுகிற வரைக்கும் அவ்வப்பொழுது நாம் ஏதாவது இடங்களில் உட்காருகிறோம். அது போக பல நேரங்களில் நம்முடைய கால்கள் எங்காவது போவதற்கு, எதையாவது செய்வதற்கு நடக்கிற வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கால்களை நாம் நடப்பதற்கு பயன்படுத்துகிறோம், நிற்பதற்கு பயன்படுத்துகிறோம், ஓடுவதற்கு பயன்படுத்துகிறோம். எங்காவது செய்யணும்னா, எங்காவது போய் மரத்தில் ஏறுவதற்கு, இறங்குவதற்கு, அல்லது படியில் ஏறுவதற்கு இப்படிலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட நேரங்களே நம்முடைய பாதங்கள் தடுமாறி விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஒரு படியில் ஏறுறோம், அது மாடிப்படியாக இருக்கலாம், ஏணிப்படியாக இருக்கலாம், அல்லது ஒரு மரத்தில் ஏறுகிற காரியமாக இருக்கலாம், அல்லது எங்கோ நாம் நடந்து போகிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம். இப்போ இந்த பாதங்கள் நாம் பயணங்கள் செய்கிற பொழுதோ, அல்லது ஏதாவது வேலை செய்கிற பொழுதோ, நடந்து போகிறதோ, வாக்கிங் போகிற பொழுதோ, அல்லது ஓடுகிற பொழுதோ நாம் தடுமாறி விழக்கூடாது. விழுந்தால் அடிபடு நமக்கு தெரியும், காயப்படும், எலும்பு முறிவு ஏற்படலாம், தசை பிடிப்பு ஏற்படலாம், தசை கிளிகள் ஏற்படலாம், எத்தனையோ காரியம் நடக்க நான் பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தவான்கள் இருக்கிற உங்களுடைய பாதங்களை தடுமாறி விழாதபடிக்கு காப்பேன். இதற்கு நாம் அறிந்திருக்கிற சிறந்த சங்கீதம் 91:12 இப்படியே சொல்லப்படுகிறது, தேவன் அவரை தங்களுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிற, தாபரமாய் கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கிற சிறந்த ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, பரிசுத்தவான்கள் இருக்கிற நமக்கு தேவ தூதர்களை காக்கும் வேலை செய்கிறதுக்கென நியமித்திருக்கிறாராம். ஏந்தி கொண்டு போவதற்கென்று அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாராம். அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு, அப்படின்னா என்ன? தடுமாறி விழுந்து விடாதபடிக்கு.
எதிரையாவது விழுந்து அடிபட்டு காயப்பட்டு விடாதபடிக்கு, எலும்பு முறிவோ அல்லது நம்முடைய சரீரத்தில் ஏதாவது வேறு விதமான பாதிப்புகளோ, அடிபடுகிற காரியங்களோ, வீங்குகிற காரியமோ, ரத்தம் வருகிற காரியமோ, நரம்பு அருந்து போகிற காரியமோ, தசை கிழிந்து போகிற காரியமோ, இப்படி எத்தனையோ காரியம் நடக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு, நீ தடுமாறி விழாதபடிக்கு நான் உன் பாதங்களை காப்பேன். அவனுடைய பிள்ளைகளாக பயணம் செய்கிற பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லி இப்படி புறப்படுங்க. ஒரு காலை எடுத்து நடக்க போனாலும் சரி, அல்லது ஓடினாலும் சரி, ஏதாவது வாகனத்தில் ஏறி பயணம் செய்து சென்றாலும் சரி, நீங்கள் புறப்படும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் என்னுடைய கால்களிலே இடறி விடாதபடிக்கு காக்கும்படியாய் செயல்படுவார்களாக. ஏன்னா கர்த்தர் சொன்னார், தம்முடைய பரிசுத்தவான் பாதங்களை காப்பார். அதற்கு தம்முடைய தூதர்களை அவர் நியமித்து கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பாதங்கள் நீங்கள் அவருடைய பாதையிலே நடக்கிற பொழுது, காக்கப்படுகிற காலத்தில் வரும் பொழுது, இந்த பாதுகாப்பின் தன்மை நிமித்தமாக தேவன் வைத்திருக்கிற 2 காரியங்களை வேகமாய் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஜெபித்து ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். நாம் அவராலே காக்கப்பட்டு நம்முடைய பாதங்கள் அவருடைய பாதுகாப்பின் பாதையிலே, அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்குமானால், நாம் ஒவ்வொரு நாளும் ஏதோ எழுந்தோம், ஏதோ வேலைக்கு போனோம், வந்தோம் என்று சொல்லி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதம் நீதியின் பாதையிலே நடத்தப்படும். நம்முடைய பாதங்களை நீதியின் பாதையிலே நடத்துவது கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளிருந்து வருகிற இன்னொரு வகைப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தீமை, தடுமாறி விழுதல், பாவம் என்று சொன்ன, இன்னொரு பக்கம் நன்மைக்கு ஏதுவான காரியம் என்று வருகிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் நித்தமும் நம்மை நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நம்முடைய பாதங்கள் நீதியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள், தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிற பாதையிலே நடப்பதற்கு இந்த பாதங்களை அவர் சரியாய் நடத்துகிற ஒரு பாதுகாப்போடு கூட வருகிறவராக இருப்பார். நீதியின் பாதை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தான் எல்லாம் என்று வாழ்கிறது உலகம். இந்த பூமியிலே வாழ்கிறதோடு கூட எல்லாம், அதோடு கூட எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிருச்சு மரணத்துக்கு பிறகு என்று சொல்லி நினைக்கிறதான் மக்களுடைய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் சொல்ல, நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறதே. நித்திய ஜீவன் நித்தியமாய் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு பாதைக்கு நம்மை அழைக்கிறதே. அப்படி சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் நித்திய ஜீவனின் பாதையிலும் நடத்துவார். ஒரு பக்கம் நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும், உண்மையாக வாழணும் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? இது ஒரு லெவல். ஆனால் நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஒரு நீதிமான வாழ்ந்தேன்னு நிச்சயம் போதாது. நம்ம எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார் தெரியுமா? நித்திய ஜீவனுக்குரியவர்களாக. இப்போ நித்திய ஜீவனுக்குரிய பாதையிலும் நம்ம கர்த்தர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம் நடத்தப்படுகிற பொழுது ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில் வாழும் பொழுதெல்லாம் நாம் தற்காலிகமான அல்லது அனித்தியமான ஒரு காரியத்துக்காக வாழ்கிறவர் அல்ல. நித்திய கனமகிமை, நித்திய தேவனோடு கூட எப்பொழுதும் தங்கி உறவாடி மகிழ்கிற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், மரணத்தை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியம் நித்திய ஜீவனோடு நான் எப்பொழுதும் பரலோகத்தோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த பாதையிலே நான் நடப்பதற்கு நம்முடைய பாதங்களை கர்த்தர் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். நீதியின் பாதையில் நடத்துவார், நித்திய ஜீவனின் பாதையில் நடத்துவார். இதை அடித்தளமாக வைத்து 2 சாமுவேல் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 22வது அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசித்து பாருங்கள், குறித்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22:37 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். எத்தனை பேர் சந்தோஷமாக எனக்கு சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, நெருக்கமான பாதைக்குள்ளே, மிகவும் இடுக்கமான பாதைக்குள்ளே நான் போகும்பொழுது எப்படி நடந்து போகிறேன், அதில் எப்படி நான் மேலே ஏறி போகிறேன் என்றெல்லாம் ஒரு கலக்கம் வரும். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழியை அகலமாக்குகிறவர். அப்போ அது ஒரு போக்குவரத்து நெரிசலான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அடுத்து என்ன காரியத்தை செஞ்சு எப்படி அந்த இடத்துல போகிறீன்னு சொல்லி தவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்கி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை போக வைப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க வைப்பார். இதுதான் என் கால்கள் வழுவாதபடிக்கு. அப்போது பரிசுத்தவானுடைய பாதங்களை காக்கிற பொழுது தடுமாறாதபடின்னு சொன்னேன், பாவத்தில் விழுந்துடாதபடின்னு சொன்னேன். இங்கே சொல்கிறாரு, கால்கள் வழுவாதபடிக்கு, நான் வலிக்கிறாதபடிக்கு, நான் அதில் தவறி விழுந்துட்டேன், அந்த பாவத்தில் விழுந்துட்டேன், இந்த தப்பை செஞ்சுட்டேன், இந்த தீமை நான் செய்ய நினச்சே பார்க்கல, ஆனால் எப்படி அதில் போய் மாட்டிட்டேன், இப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வர தெரில என்று சொல்லுகிற வாழ்க்கைக்குள்ள ஒன்று போக விடாமல் உங்களுடைய கால்களை அவர் வழுவாதபடிக்கு நீங்கள் நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்குவார். கடைசி ஒரு வசனம், சங்கீதம் 73
2 இப்படியா நான் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற குறிப்பை ஆழமாக பிடித்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நடை, நம்முடைய பாதைகள், நாம் நடக்கிற, நாம் எடுத்து வைக்கிற அடிகள், அவர் சொல்றார், என் கால்கள் தள்ளாடுகிற காரியத்துக்குள்ளே போகாதபடிக்கு, நான் எடுத்து வைக்கிற பாதங்களின் அடிகள் அது சறுக்கி போகாதபடிக்கு அதை தப்ப பண்ணுகிற ஒரு தேவனாக கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த 5வது மாதத்திலே நீங்கள் சொல்லுங்கள். சில நேரத்தில் பயணங்களை திட்டமிடுவோம். ஏதாவது சொந்தங்கள் வீட்டுக்கு அல்லது ஏதாவது ஒரு பகுதிக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு பார்க்கறதுக்கு அல்லது போய் ஒரு வேலை செய்கிறதுக்கு போகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, பரிசுத்தவனாக இருக்கிறேன், நீர் என்னுடைய பாதங்களை காக்கிறவராக இருக்கிறேன். விழாதபடிக்க மாத்திரமல்ல, வழுவாதபடிக்கும், ஏதோ கொஞ்ச நேரம் அல்ல, தள்ளாடுகிற சூழ்நிலைக்குள்ள போகாதபடிக்கு, சறுக்கி விழாதபடிக்கு, பாவத்துக்குள்ளே விழுந்துட்டு ஐயோ சேத்துல விழுந்துட்டனே, இந்த சாக்கடையில் என் காலம் பற்றுச்சே அப்படின்னு ஒரு பாவத்தோடு காரியத்துக்குள்ளே நீ குற்ற உணர்வுக்குள்ளே போகாதபடிக்கு பரிசுத்தவானுடைய பாதங்களை காப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களையும் காத்து நடத்துவாராக. இந்த நாட்கள் இந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்வோம். இந்த 5வது மாதம் முழுவதும் தேவனுடைய கரம், தேவனுடைய பாதுகாப்பின் பிரசன்னம், தேவனுடைய பரிசுத்தமாக்குதலின் பிரசன்னம், தேவனுடைய பாதை காட்டுதலின் பிரசன்னம், தேவனுடைய வழிநடத்தலின் பிரசன்னம் உங்களோடு கூட வர வேண்டும்னு சொல்லி உங்களுக்காக நான் செபித்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கென்று நீ கொடுக்கிற பொழுது அதை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரித்துக் கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்கிறோன்னு சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தை எனக்கு தாப்பா நீங்களே சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தை நான் என்னுடையது ஆக்கி கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் எப்போ எனக்குன்னு வருதோ அது என்னுடையது ஆக்கப்படுகிற பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நன்றி சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே நாங்கள் செபித்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கவும், தேசத்தினுடைய ரட்சிப்பு, தேசத்தினுடைய எழுப்புதல், தேசத்தினுடைய தலைமைத்துவங்கள் தெரிந்தெடுக்கிற இந்த தேர்தல் காலகட்டத்திலே தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாக செபித்து சாத்தானுடைய செயல்பாடுகளை எதுவுமே பழிக்காதபடிக்கு, வாய்க்காதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு தேவன் கொடுக்கிற நன்மைக்கு ஏதுவான, அவருடைய சித்தத்துக்கு ஏதுவான சகல காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. வாக்குத்தத்தத்தினால இருக்கிற அந்த நிறைவேறுதல் நிச்சயத்தை பிடித்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் பலப்படுவார்களாக. உம்முடைய கரம் தாங்கி நடத்துவதாக. நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், படிப்புக்காக அவங்க அடுத்தடுத்து எடுக்கிற ஒவ்வொரு விதமான பலவிதமான இன்டர்வியூ அல்லது வேறு பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிக்கோ அவங்க போய் இடம் தேடுகிற காரியம் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி கிடைப்பதாக. தேவன் இவர்களை கொண்டு வைத்துக்கிற சகல காரியத்தையும் ஆஸ்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. வேலைகளுக்கு நல்ல வருமானம் கிடைப்பதாக, வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாக, உழைப்பதற்கு வேண்டிய பலன், ஞானம், சுகம் எல்லாம் உண்டாயிருப்பதாக. குடும்பங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறோம். தேவ பிள்ளைகளை உமக்குள்ளே பலனாக இருக்க பண்ணுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு பெரிய சேனையை எழுப்பட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உங்கள் வாழ்க்கை தேவனுக்காக பயன்படுகிற ஆசீர்வாதமான பாதையாய் இருப்பதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Our address: Pastor K. Joseph, God's House Ministries, Jesus Nagar, Kalyargovil, Sivaganga District. Phone number 944 311 1125. God bless you.